அனைவருக்கும் வணக்கம். இன்று விஐடி பல்கலைக்கழகத்தில் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை மூலமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சூப்பராக தூங்கலாம். இப்போ நல்லா தூங்கிட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக தூங்க முடியாது. அதனால் மாணவ மாணவிகள் நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் மேடையில் இருக்கிறவங்களும் கீழே அமர்ந்திருக்கிறவங்களும் பல பணம் உங்களுக்கு வாரி வழங்குறாங்க, உங்களுக்காக வழங்குறாங்க. நீங்கள்லாம் அதை பயன்படுத்தணும். எல்லாரும் நேற்று லாஸ்ட் வீக் கூட எங்கள் பாஸ்கரன் சார் அவர் ஒரு நண்பரை கூப்பிட்டுட்டு வந்து டொனேஷன் கொடுக்க வச்சார். ஸோ நிறைய பேர் இதுக்காக எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கிற டார்லிங் சார் அவர்கள், வெங்கட சுப்பு சார் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே 10 லட்சம் 10 லட்சம் அப்படி டொனேஷன் கொடுக்குறாரு, வாரி வாரி வழங்குறாரு. அவர் கடுமையாக உழைக்கிறவர், நல்ல பலத்தை கைத்தல் கொடுக்குறார். எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஐயா போல ஒரு பதுகுனார் ஐயா அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து ஆண்டுதோறும் வருடத்தோறும் அவர் வந்து கொண்டாந்து செக் கொடுப்பார். நான் ஆச்சரியப்படுவேன். பென்ஷன் ஃபண்ட்லேருந்து கொண்டாந்து கொடுப்பார், பென்ஷன் ஃபண்ட்லேருந்து. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் யாருக்காக கொடுக்குறாங்க? நீங்க வாழ்க்கை மாறணும். நமக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சார் வந்து சிறிய வயதில் அவர் வந்து 8 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்தவர். அவர் ஒன்றும் மிகப்பெரிய உயர்ந்த செல்வாக்குள்ள அங்கிருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வரல. நம்ம வேந்தர் ஐயா 8 கிலோமீட்டர் நடந்து வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக முன்னேறி வந்தவர். அவரெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து வாழ்க்கையில் சூப்பராக நீங்கள்லாம் வரணும். அதே மாதிரி கோஸ்டல் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவரும் அவருடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து நமக்கு ஆண்டுதோறும் நிதி வழங்குறாரு. அவருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் இந்த நேரத்தில் கொடுக்கணும். நல்ல நன்றி கைத்தட்டல் இது இப்போ நீங்கள் கொடுக்கறது. ஏன்னா நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. ஒரு நன்றி கைத்தட்டல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா கைத்தட்டல். நல்லா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. செய்த நன்றியை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த இதயம் வந்து லப்டப்னு இயங்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் இதயம், எனக்கும் இதயம் நன்றி 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 நன்றின்ற மாதிரி அது சொல்லிகிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். நன்றி, வணக்கம். பொருளாளர் எங்களுக்கெல்லாம் பொருளை ஈட்டுவார் என்றாலும் வேந்தர் அவர்கள் அதை வெளியிட சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் மேனன் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த வேலூர் மாநகரத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருந்து, தமிழகம் முழுவதும் கூட நிறைந்திருந்து, எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியதான ஒரு ஒப்பற்ற உயரிய ஹோட்டல் தொழிலே இருந்து நம்முடையதான உயர்கல்வி அறக்கட்டளையுடையதான ஃபினான்ஸ் கமிட்டி நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு ஹோட்டல் என்பது ஒரு சிரமமான காரியமாகத்தான் இருக்கிறது, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக. இந்த நிலையிலும் மக்களுடைய நன்மையை சிந்தித்து அவர்களுக்கு எப்படி அதை நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்று செய்து கொண்டிருக்கிற, எப்படி தன்னுடையதான வியாபாரத்தையும் தன்னுடைய குழுமத்தையும் காப்பாரோ பாதுகாப்பாரோ சிந்திப்பாரோ அப்படியாகவே நம்முடைய உயர்கல்வி அறக்கட்டளையுடையதான விஷயங்களுக்கும் தன்னுடைய கவனத்தையும் உழைப்பையும் செல்வத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்குரிய டார்லிங் குழுமத்தினுடைய தலைவர், நம்முடைய அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையுடையதான நிதிக்குழுவினுடைய தலைவரை அன்பிற்குரிய திரு வெங்கட சுப்பு அவர்களை வாழ்த்துறை வழங்கி அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக மகிழ்ச்சிகரமான தருணம் என்று சொன்னால் அது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வேந்தர் அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலத்திலே ஒரு யோசனையை செய்தார்கள். எல்லோருக்குமே சொல்லுவோம், வி திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி என்று சொல்வார்கள். அவர்கள் மட்டுமே உலக அளவிலே சிந்தித்து அதை இன்றைக்கு அந்த உலக ஸ்டாண்டர்டில் செயலாற்றியும் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அவையில் பேசும்போது கூறினார்கள், 500 ரேங்க் உள்ள வேர்ல்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு விஐடி சாதித்திருப்பது என்னவென்று சொன்னால், உலகத்திலே பல்வேறு சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் உலக அளவில் 86வது ரேங்கிலும்
இந்திய அளவில் 6வது ரேங்கிலும் இன்றைக்கு விஐடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். EEE சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா உலக அளவில் 87வது இடத்திலும் இந்திய அளவில் 6வது இடத்திலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு தான் உலக அளவில் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அதிலும் விஐடி 101வது இடத்தில் உலக அளவிலும் இந்திய அளவில் 7வது இடத்திற்கும் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்ல 13 சப்ஜெக்ட்ல இந்திய அளவில் 10க்கு இடையிலும் உலக அளவிலே 15 சப்ஜெக்ட்ல 100க்கு கீழையும் கொண்டு வந்து இன்றைக்கு விஐடியை உலக அளவிலே உயர்த்தி தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் நமக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெருமையை சேர்த்திருக்கின்ற மகிழ்ச்சி நிச்சயமாக உள்ளது. இதையெல்லாம் விட பெரிய மகிழ்ச்சி, 1 மாவட்டம், 2 மாவட்டம், 3 மாவட்டம், 4 மாவட்டம், 5 மாவட்டம் என்று உயர்த்தி கொண்டே சென்று இன்றைக்கு பல்வேறு மாவட்டத்திலிருந்து உங்கள் அத்தனை பேரையும் இங்கு வரவழைத்து இவ்வளவு பேருக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டேன் என்று எண்ணும்போது அவர்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் இங்கு யாருமே இருக்க முடியாது. அந்த முயற்சி காரணமாக. அடுத்து கோஸ்டல் இந்தியாவிலிருந்து இங்கு சிறப்பு விருந்தினராக திருமிகு மணிகண்டன் ஜி மேனன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள், நாம் இத்தனை நேரம் எங்கெல்லாமோ போய் மீட்டிங்கில் கலந்துட்டு இருக்கிறோம், கம்பெனி மீட்டிங் போட்டு எவ்வளவோ நேரத்தை செலவழிச்சுக்கொண்டு, ஆனால் எல்லா அக்கேஷனை விட நிச்சயமாக இந்த விழாவில் கலந்து கொள்வதில் தான் அவர்கள் மிக மிக அதிக மகிழ்ச்சியை கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அதை உறுதி செய்வார்கள். இந்த அறக்கட்டளையுடைய நண்பர்கள் நிச்சயமாக அத்தனை பேரும் சிந்தித்து பார்ப்பார்கள். நாம் எத்தனையோ சேவை செய்தால் கூட இந்த வேந்தர் அவர்கள் தலைமையின் கீழ் இங்கு இயங்குகின்ற இந்த அறக்கட்டையில் மட்டும்தான். ஆனால் எனக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. 1000 அன்ன சத்திரங்கள் அமைப்பதை விட ஒரு கல்விக்கூடம் அமைப்பது மேல் என்று. இன்னைக்கு ஒரு கல்விக்கூடங்கள் அல்ல, தமிழகத்தில் இருக்கிற வேற எத்தனை கல்விக்கூடங்களில் பயின்றாலும் அத்தனை மாணவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அரங்காவலர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இங்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு வந்திருக்கிற மாணவ மணிகளே, உங்களை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தாதவர்கள் மனிதர்கள் இல்லை. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்? பரம்பரையாக தான் மேலே வர முடியும், கீழே இருக்கவங்கெல்லாம் வர முடியாதுன்றதெல்லாம் மாற்றி இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல, நான் அரசியலுக்கு போக விரும்பலை, அப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது நம்முடைய சான்சலர்கள் நினைத்தார்கள், முதல் தலைமுறையிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்களுக்கு கூட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவாங்க. நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் வாசலில் ஒதுங்கினது இல்லைன்ற பெற்றோர்கள் இங்கே எத்தனையோ பேர் இருக்கலாம். அதையெல்லாம் மாற்றி அப்படி ஒதுங்காத மாணவர்களையும் கூட படிக்க வைக்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 91% முதல் தலைமுறையிலிருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே 68% பெரிய ஒரு சாதனை, அரசெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் என்று சொன்னால் 33% கவர்மெண்ட் எல்லாம் பெருசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க கட்சியெல்லாம். ஆனால் இங்கு 69% கொடுத்து பெரியார் அவர்கள் கூறுவார்கள், கரண்டியை கொடுக்கிற கைகளிலே நீ புத்தகத்தை கொடுத்துப்பார் என்று. ஆனால் இன்று நாங்கள் கரண்டியையும் படிப்போம், புத்தகத்தையும் படிப்போம். இரண்டிலுமே கோலாச்சுடன் பெண்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். நான் உங்களை பாராட்டுகிறேன். மாணவர்களே, கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதே நிலைமை மாறி நமக்கு 33% என்ற நிலைமை வந்துவிடக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் இப்பொழுது கல்வியிலே அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பீட் பண்ணுறதுக்கு வர வேண்டும் என்று உங்களையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு டைம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிய வாய்ப்பு நம்ம குழந்தை கூட ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் பெறுமானா அப்படி ஒருப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் படித்து வெளியில் வந்தவுடன் உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. நீங்கள் ஒழுங்காக படித்து வேலைக்கு சென்று உங்கள் பெற்றோரை பாதுகாப்பது மட்டுமல்ல, நீங்கள் ஒரே ஒரு மாணவனையாவது படிக்க வைத்து இங்கு நீங்கள் அனுபவித்த பலன் இந்த உலகமெல்லாம் சென்று சேர்வதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இந்த இன்ஸ்டியூஷன்
உங்களுக்கு படிக்கிறது மட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல, திருப்பி வேலைக்கு போக வேண்டிய ட்ரைனிங்கையும் கொடுத்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெரிய வேலையையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியராக இருப்பது ஒரு வாய்ப்பு. பத்திரிகை துறை நண்பர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ செய்திகளை என்ன காரணங்களுக்காக எழுத வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த ஒரு நல்ல நிகழ்வை வெளி உலகத்துக்கு கொண்டு சேர்த்து நிறைய பேர் நானும் வளர்ந்தே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பேன்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தருணம் என்பதை கூறி மிக மகிழ்ச்சியுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வேந்தனுடைய பணிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து முக்கியமான மாணவர்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய நிதிக்குழு தலைவர்கள். மாணவர்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் பெண்கள், பாரதி சொன்னது போல சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்று இன்றைக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் என்பது போய் நாளை ஆண்களுக்கு ரிசர்வேஷன் என்ற நிலைமைக்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்கின்றதான ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்திருக்கார். அவருடைய சிறப்பான உரைக்கு நன்றி பாராட்டுகிறோம். நன்றி. அடுத்தது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். அறக்கட்டளையில் உள்ள அறங்காவலர்களுக்கு வேந்தர் அவர்கள் அறக்கட்டளையின் தலைவராகவும் இருந்து அவங்க எல்லாருக்கும் மரியாதை செய்கிறாங்க. அதனால் நம்ம அறங்காவலர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக செயலாளர் திரு ஜே லட்சுமணன் ஐயா அவர்கள், அடுத்தது பொருளாளர் திரு ஜவஹர்லால் ஜெயின் ஐயா அவர்கள், அடுத்ததாக புலவர் வே பதுமனார் ஐயா அவர்கள், அடுத்ததாக திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அம்மா அவர்கள், அடுத்ததாக திருமதி அஞ்சு சக்திவேல் அவர்கள், அடுத்ததாக திரு என் பாஸ்கரன் ஐயா அவர்கள், திரு கே எம் தேவராஜ் ஐயா அவர்கள், திரு பாலாஜி லோகநாதன் ஐயா அவர்கள், அடுத்ததாக டாக்டர் எஸ் நர்மதா அசோக் அவர்கள், திரு ருச்சி கே ராஜேஷ்குமார் ஐயா அவர்கள், அடுத்தது ப்ரொஃபஸர் ஆர் ரத்ன நடராஜன் ஐயா அவர்கள், அடுத்ததாக திரு இரா குமரேசன் ஐயா அவர்கள், நிறைவாக திருமதி கவிதா நவீன்குமார் அம்மா அவர்கள், கோஸ்டல் இந்தியா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருவாளர் திவாகர் ஐயா அவர்கள், திருவாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள், திருவாளர் சதீர் சந்திரா ஐயா அவர்கள் 3 பேரை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள், ஃபேக்டரி மேனேஜர், கோஸ்டல் இந்தியா.
அடுத்ததாக திருவாளர் சதீஷ் சந்திரா அவர்கள், குவாலிட்டி ஹெட், கோஸ்டல் இந்தியா. நிறைவாக திரு திவாகர் ஐயா அவர்கள், HR மேனேஜர், கோஸ்டல் இந்தியா. அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்க இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ருச்சி கே ராஜேஷ்குமார் அவர்கள், அவருடைய தந்தையின் பெயரில் ருச்சி கன்யாலால் அவர்கள் பேர் 2 லட்சம் கொடுக்குறாங்க சார். 2 லட்சம் கொடுக்குறாங்க ருச்சி ராஜேஷ் சார். ஒரு மிகப்பெரிய தரவழி கொடுத்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக எஸ் ராஜகோபால் அண்ட் கோ நிறுவனத்தினுடைய மிஸ்டர் ஆர் விஜயமுருகன் ஐயா அவர்கள் SR அண்ட் கோ கம்பெனியின் பெயரில் ரூபாய் 1 லட்சம் என்று வழங்குகிறார்கள். VIT பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் VG ஸ்ரீதர் ஐயா அவர்கள் ரூபாய் 20,000 நன்கொடை வழங்குகிறார்கள். VIT நிறுவனத்தின் பேராசிரியர் டாக்டர் பத்மநாபன் ஐயா அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகிறார்கள். சாரி 20,000 பேராசிரியர் டாக்டர் பத்மநாபன் ஐயா அவர்கள் ரூபாய் 20,000 நன்கொடை வழங்குகிறார்கள். VIT நிறுவனத்தின் பேராசிரியர் டாக்டர் GP கணபதி ஐயா அவர்கள் ரூபாய் 5,000 நன்கொடை வழங்குகிறார்கள். அடுத்தது முக்கியமானது, அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையில் நம்முடைய உதவித்தொகை பெற்று படித்த ஒரு மாணவி இன்று நம்முடைய பணியாளராக இருக்கிற அறக்கட்டளையில் திருமதி காயத்ரி அவர்கள் ரூபாய் 5,000 நன்கொடை வழங்குகிறார்கள். VIT-னுடைய பேராசிரியை டாக்டர் ஓம் சுகன்யா அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகிறார்கள். VIT-னுடைய பேராசிரியை டாக்டர் அனுராதா அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகிறார்கள். இதுவும் அடுத்த ஒரு முக்கியமானது தான். உங்களைப் போல நமது அறக்கட்டளையில் உதவித்தொகையை வாங்கி படித்த ஒரு மாணவி இன்றைக்கு CMCல நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஷாலினி அவர்கள் நன்கொடை வழங்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. பாரதி பாடுவார், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியினுடைய அந்த பாடலை, அந்த எண்ணத்தை இன்றைக்கு செயல்வடிவமாக்கி இதை ஒரு பெரும் இயக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிற நம்முடைய வேந்தர் அவர்கள், வள்ளுவன் சொல்லுவார்,
ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகெல்லாம் பேரறிவாளன் திரு என்று ஒரு நல்ல மனிதனுடையதான அறிவும் பணமும் செல்வாக்கும் எப்படி பயன்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஊருணி என்று சொல்லுவார்கள். ஒரு பொது குளம் இருக்கும், அந்த ஊருணி நீரை எல்லோரும் எடுத்து செல்லலாம். அப்படி தன்னுடைய அறிவை, தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய செல்வத்தை ஊருணி நீர் நிறைந்தற்றே என்பது போல நம்முடைய வேந்தர் அவர்கள் இன்றைக்கு இந்த கல்வி இயக்கத்திற்காக அர்ப்பணித்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, வாழ்வியல் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்களுக்கு முதலாக இப்போ 4 மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா முழுக்க இதை கொண்டு போக வேண்டும் என்கின்ற பெரு எண்ணத்தோடு பல்வேறு பணிகளுக்கிடையும் இந்த கல்வி விஷயத்திற்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதான நம்முடைய மாண்புமை வேந்தரவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை வழங்கிட அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டில் கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற விழா அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை சார்பில் வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற கோஸ்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெடுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் மேனன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கிய வரவேற்புரையாற்றிய திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களே, பொருளாளர் திரு ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, அனைவருக்கும் மேற்கல்வி அறக்கட்டளையின் நிதிக்குழு தலைவர் திரு வெங்கட் சுப்பு அவர்களே, இந்த அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் புலவர் பதுமனார் அவர்களே, திரு KM தேவராஜ் அவர்களே, திரு N பாஸ்கரன் அவர்களே, டாக்டர் நர்மதா அசோக் அவர்களே, திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே, திருமதி அஞ்சு சக்திவேல் அவர்களே, திரு ருப்ஜி ராஜேஷ்குமார் அவர்களே, பேராசிரியர் முனைவர் ரத்னா நடராஜன் அவர்களே, திரு குமரேசன் அவர்களே, திரு அரவிந்த் குமார் அவர்களே, திருமதி கவிதா நவீன்குமார் அவர்களே, திரு வெங்கடாச்சலபதி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இப்பொழுது தங்களுடைய உதவித்தொகை வழங்கி இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஆண்டுதோறும் நடந்தாலும் இந்த ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய பேராசிரியர் கொடுப்பது எனக்கு நம்பவே முடியவில்லை. நாம் சாதாரணமாக கிளர்ச்சி அவ்வளவு பேரும் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இந்தியாவிலே நம்முடைய விஐடி பேராசிரியர் பெருமக்கள் இதை ஆதரிப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு கல்வியை தருகிறோம். உதவித்தொகை என்பது கல்விக்காகத்தான். அதுதான் நிரந்தர செல்வம். அதை நம்முடைய மக்களும் அரசாங்கமும் அறிந்து கொண்டால், இப்போது தேர்தல் நேரம், நாள்தோறும் பார்க்கிறேன், நான் வந்தால் என்ன செய்வேன் என்று கட்சிகள் சொல்வதும் அதேபோல் வேட்பாளர்கள் சொல்வதையும் பார்க்கின்றோம். ஏதோ ஓரிருவரை தவிர நான் வந்தால் கல்வியை கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற கட்சியோ வேட்பாளர்களையோ காணும்.
வேறு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுதான் நிரந்தர செல்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கே நம்முடைய தமிழர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள், எது நிரந்தர செல்வம் என்று சொன்னால் கல்விதான். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையுடைய குறைபடாது, நிறை ஒழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி எனும் உள்ளத்தை பொருளெடுக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே என்று நம்முடைய தமிழ் கவிஞர்கள் அன்றைக்கே நம்முடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போனார். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த அறக்கட்டளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய பொருளாளர்கள் எடுத்து சொன்னதை போல இன்றைக்கு மட்டும் 856 பேருக்கு 1,18,00,000 ரூபாய் இன்றைக்கு கொடுக்க இருக்கின்றோம். இதோடு சேர்த்தால் மொத்தமாக 2012ஆம் ஆண்டிலிருந்து நாம் கொடுத்திருக்கிற தொகை 14,25,00,000. அதில் பயனடைந்திருக்கிற மாணவ மாணவிகள் 11,171 பேர். நம்முடைய நாடு பெரிய நாடு. இந்த எண்ணிக்கை பார்த்தால் சிறியதாக கூட இருக்கும். ஆனால் இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பகுதி, வடபகுதியில் இருக்கிற பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை என்று இந்த மாவட்டத்தை மட்டும் உள்ளடக்கியதுதான் இது. நான் எப்பொழுதுமே சொல்றதுண்டு, கல்வியிலே யார் முன்னேறுகிறார்களோ அவர்களெல்லாம் பொருளாதார ரீதியாக முன்னேறி விடுவார்கள். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், அதுதான் உண்மை. நாம் வளர்கின்ற நாடு. ஆனால் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட்டு நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுவும் உலக நாடுகளோடு போட்டி போட வேண்டும், அமெரிக்காவோடு, சைனாவோடு எல்லாம் போட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறோம். வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆண்டு நம்முடைய அரசாங்கத்தின் கணக்குப்படி உலகத்தின் 5வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம். டோட்டல் ஜிடிபி என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம், மொத்த உற்பத்தி. முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறது, 2வது இடத்திலே சீனா, 3வது இடத்திலே ஜெர்மனி, 4வது இடத்திலே ஜப்பான், 5வது இடத்திலே இந்தியா இருந்து இந்த ஆண்டு ஒரு குறுகிய ஒரு நேரோ மார்ஜினில் ஜப்பானை பின்னாலே தள்ளி நாம் 4வது இடத்துக்கு வந்துவிட்டோம். பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வளர்ச்சி எங்கே போகிறது என்று பார்த்தோமானால் வருத்தமாக இருக்கிறது. காரணம், ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு மொத்த உற்பத்தி மட்டும் போதாது, தனிநபர் வருமானத்தையும் பார்க்க வேண்டும். பெர் கேபிட்டா இன்கம். நாம் யாரை ஓவர்டேக் செய்திருக்கிறோமோ அந்த ஜப்பான் நாடு, அவருடைய தனிநபர் வருமானம் $36,000 ஆண்டொன்றுக்கு டாலர் கணக்கில். நாம் $3,000 இருக்கின்றோம், இந்தியாவுடைய சராசரி. ஆக மொத்தத்திலே பார்க்கும்போது அவர்களோட மேலே வந்து விட்டோம். ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் 4வது இடத்தில் இருக்கிற, மொத்த இடத்தில் இருக்கிற நாம் தனிநபர் வருமானத்தில் 140வது இடத்துல இருக்கிறோம். இது மாற வேண்டுமானால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கல்விக்குத்தான் முடியும். அந்த இதுதான் நாம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லையானால் இந்த உற்பத்தி எல்லாம் சில பேருக்கு போய் சேர்ந்து விடும். சில நூற்றுக்கணக்கான பேர் கோடிக்கணக்கில் வைத்திருப்பார்கள்.
சில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி வைத்திருப்பார்கள். ஒரு 300 பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில். சில 1000 பேர் ஆயிரக்கணக்கான கோடி வைத்திருப்பார்கள். இந்த பணம் அங்கே போய் சேர்ந்துவிடும். மக்களுக்கும் போய் சேர வேண்டுமானால் அதை பிரித்து கொடுக்கிற வாய்ப்பு கல்விக்குத்தான் உண்டு. அதைத்தான் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் பின்தங்கி இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் GER என்று சொல்வோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோஸ் என்று பெயர். 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்று வைத்துத்தான் இந்த கணக்கு போடப்படுகிறது. இந்தியாவினுடைய சராசரி 28%. வளர்ந்த நாடுகளெல்லாம் 60-70லிருந்து 100% வரை இருக்கிறது. நம்மோடு ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மோடு இருந்த சீன நாடு இப்பொழுது 70% போய்விட்டது. அதே போல் மற்ற நாடுகள் எல்லாம் வேகமாக வளர்ந்து வருகின்றன. அதற்கு அடிப்படை காரணம் அரசாங்கம் பணத்தை செலவழிக்கிறது. நம்முடைய நாட்டில் பெற்றோர்கள் தான் பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு பகுதி மட்டும்தான் அரசாங்கம் செலவழிக்கிறது. ஏன்னா படிப்பவர்கள் பார்த்தீர்களானால் பள்ளியிலாவது பரவாயில்லை, ஒரு 40-50% அரசாங்க பள்ளிகளிலும் ஒரு 60% தனியார் பள்ளியிலும் படிக்கிறார்கள். கல்லூரி பல்கலைக்கழகம் என்று உயர்கல்விக்கு வந்தால் 75-லிருந்து 80% மாணவ மாணவிகள் தனியார் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகம் தான் படிக்க வேண்டியிருக்கிறது. காரணம், அரசாங்கத்தில் அந்த அளவுக்கு வாய்ப்பில்லை. 22 பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அது நடைபெறுவதே பிரச்சனையாகிவிட்டது. அந்த 22 பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே கிடையாது. கலெக்டரே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான். அது அரசு பிரச்சனைகள். கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது மாணவர்கள். இதுவரையில் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இதே நிலைமை கேரளாவில் இருக்கிறது. இன்னும் சில மாநிலங்கள் இருக்கின்றன. நல்ல காலமாக மேற்கு வங்காளத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவருக்கு ஒரு 8 பேருக்கு நாமினேஷன் கொடுத்து விட்டார்கள், நியமித்து விட்டார்கள். இன்னும் ஒரு 3 வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அதுவும் நடைபெறவில்லை. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் எல்லாம் போயும் இன்னும் அப்படியே இருக்க. நான் சொல்ல வந்ததற்கு காரணம், அவர்கள் நன்றாக ஒழுங்காக நடந்து நிறைய மாணவர்களை சேர்த்தால் இந்த அளவுக்கு செலவில்லாமல் படிக்க முடியும். ஏழை மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்க முடியும். ஆனால் அரசாங்கம் அதிக செலவு செய்யாத காரணத்தினால அவர்கள் எண்ணிக்கையை குறைத்து விடுகிறார். அட்மிஷன் அதிகம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பல்கலைக்கழகம் இருக்குது, திருவள்ளூர் பல்கலைக்கழகம். 22-23 வருஷம் ஆச்சு. இந்த ஆண்டு தான் 1000 மாணவர்களை கடந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அதுக்கு வேண்டிய அளவு கட்டடம் கட்டுவதில்லையே, ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 22 பல்கலைக்கழகங்களில் 2 மட்டும்தான் 10,000 மாணவர்களுக்கு மேலே படிப்பது. அண்ணாமலை பல்கலைக்கழகமும் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான். மற்ற எல்லாமே மிக குறைவான எண்ணிக்கையில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர்களெல்லாம் தனியார் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ போக வேண்டியிருக்கிறது. அங்கே போனால் கட்டணம் கட்ட வேண்டும். அந்த கட்டணத்தை பல பேரால் கட்ட முடியவில்லை. அதனால பையனை கொண்டே வேலைக்கு அனுப்பி விடுகிறார். அதைத்தான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உயர்கல்வி அறக்கட்டளையில் எதையாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். அதே போல பள்ளிகளிலேயும் நாம் இன்னும் தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு ஏன் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது, மற்ற நாடுகளுக்கு நமக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக படிக்கின்ற நேரம், எவ்வளவு நேரம் படிக்கிறார்கள் என்பது முக்கியமான ஒன்று. நம்முடைய நாட்டில் 5:30 - 6 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம் நடக்கிறது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற நாடுகள்
எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து, தாய்லாந்துலேருந்து, பர்மாவிலேருந்து எல்லா நாடுகளும் பார்த்துக்கலாம்னா எல்லாம் 8.5 to 9 மணி நேரம் நடக்கும் பள்ளிகள். இதில் கடுமையான போட்டி 2 நாடுகளுக்கு, சீனாவுக்கும் தென்கொரியாவுக்கும் தான் கடுமையான போட்டி. யார் அதிக நேரம் சொல்லிக் கொடுப்பதென்று 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் அங்கே பள்ளிகள் நடைபெறுகின்றன. தென்கொரியாவிலே அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டோம், இரவு 10 மணிக்கு மேலே யாரும் பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடாது என்று உத்தரவு போட்டார். இல்லையானால் 12 மணிக்கு மேலே கூட நடத்துகிறாங்க. இரவு சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க, டியூஷன் அங்கேயே சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் இருக்கிற அந்த 6 மணி நேரத்தையாவது மாணவனோ மாணவியோ வர வேண்டாமா? நான் அண்மையிலே தான் தெரிந்து கொண்டேன், தலைமை ஆசிரியர் ஒரு இடத்தில் சொன்னார், மாணவனே வரவில்லையானாலும் அவனுக்கு பாஸ் கொடுக்க வேண்டும் என்று அரசு விதி வந்துவிட்டது. அவனை பள்ளி எக்ஸாமினேஷனுக்கு பரீட்சைக்கு அனுப்ப வேண்டும். இந்த குறைந்தபட்ச அட்டண்டன்ஸ், இப்போ நாம் விஐடியில் 75% வச்சுருக்கோம். 75% வரவில்லை என்று சொன்னால் அவர் பரீட்சைக்கு அனுப்ப மாட்டார். இது நாடு பூரா இருக்கிறது. ஆனால் தனியாரில் மட்டும்தான் இருக்கு, அரசாங்கத்திலே இல்லை. ஆக அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் நான் சொல்ல முடியாது, பல பேர் இந்த தனியார் அரசு பயிற்சி கல்லூரிகளில் படித்து விட்டு வந்தார். தனியார் பயிற்சி கல்லூரிகள் உங்களுக்கு தெரியும். இந்த தனியார் பயிற்சி கல்லூரிக்கு ஏதாவது போனீங்கன்னா 2 விதமான மாணவர்கள் இருப்பாங்க. ஒன்று ரெகுலர் ஸ்டூடெண்ட், இன்னொன்று இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட், 2 விதமாக இருப்பாங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்றவங்க நேரடியாக வந்து படிப்பவர்கள், அவர்களுக்கு ஃபீஸ் குறைச்சல். இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்றவங்க வரவே மாட்டார், இதே வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பார், அவரும் மாணவராக இருப்பார், பரீட்சைக்கு மட்டும் வருவார். இது பல மாநிலங்களில் இருக்கிறது, தமிழ்நாட்டிலேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை தடுத்து நிறுத்தப்படவில்லை. அதில் படித்துவிட்டு ஆசிரியராக வருபவர்கள் தான் அரசாங்கத்தில் பெரும்பாலும் வந்து விடுகிறார்கள். அதற்கும் செலவு செய்து வருகிறார். இதெல்லாம் மாற்றி திருத்தினாலுடைய அரசு பள்ளியுடைய தரத்தை உயர்த்த முடியாது. ஏன்னா அவர்களும் தனியார் பள்ளியோடு வந்து போட்டி போட வேண்டும். அதற்கு பிறகு உலகோடு நாம் சென்று போட்டி போட வேண்டும். நான் சொன்ன சீனா, தென்கொரியா, தாய்லாந்து எல்லோரோடும் நம்முடைய மாணவர்கள் சென்று உலக அளவில் போட்டி போடுகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. விஐடியில் படித்த மாணவர்கள் மட்டும் இப்பொழுது 84 நாடுகளில் இருக்கின்றார், பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வெளிநாட்டுக்கு போகிறப்பெல்லாம் முதல் வேலையே எங்களுடைய மாணவ மாணவர்களை பார்ப்பது தான், எப்படி இருக்கிறார்கள். இப்போதுதான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொல்ல அவருடைய 2 பெண்ணுமே இங்கே தான் படித்தார்கள் என்று இப்பொழுதுதான் சொன்னார்கள். ஒருவர் வெளிநாட்டிலே இருக்கிறார். ஆக நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு இந்த அடிப்படை கல்வி வேண்டும், தரமான கல்வியாக இருக்க வேண்டும். இங்கே அதுக்கு என்னென்ன பயிற்சி வேண்டுமோ அதையெல்லாம் அந்த எக்ஸசைஸுங்கெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் விஐடியில். எல்லோருமே விஐடியில் படிக்க முடியாது, எங்கு படித்தாலும் அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னாலே நம்முடைய அரங்காவலர் சொன்னதை போல இது முக்கியமான இந்த 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் வாழ்க்கையில் எங்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னால் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்க முடியும். நான் அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இந்த ஏழை நடுத்தர மாணவர்களை படிக்க வைப்பதற்கு கொஞ்சம் பணத்தை அதிகம் செலவழிக்க வேண்டும். நாம் மிக மிக குறைவாக செலவழிக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார். உயர்கல்விக்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் எவ்வளவு ஒரு நாடு செலவழிக்கிறது என்பதற்கு பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் என்பது ஹையர் எஜுகேஷன். பெரும்பாலான நாடுகள் $20,000 மேலே ஆண்டொன்றுக்கு செலவழிக்கிறார்கள். OECD கண்ட்ரிஸ் என்று இருக்கிறது, 38 நாடுகள். அதெல்லாம் போட்டி போட்டு பண்ணுறாங்க. எல்லாமே 15,000 அதிகபட்சம் 20,000 மேலே இருக்காங்க.
நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நாடு மக்கள் தொகையில் சீன நாடு தான். அவர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்கள், நாம் எவ்வளவு செலவழிக்கிறோம் என்று பார்த்தோமானால் தனிநபர் செலவு பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் நம்முடையது $260. சீனா செலவழிப்பது $17,700. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர்கள் 70% தாண்டி விட்டார்கள். ஜிஆர்ல நாம் 28% இருக்கிறோம். ஒன்னே ஒன்று, பாகிஸ்தானோட நம்ம மேலே இருக்கோம். அது நமக்கு ஒரு திருப்தி. ஆனால் பங்களாதேஷ் நமக்கு மேலே போயிட்டாங்க பெர் கேபிட்டா. ஆக இந்த நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி வேண்டுமானால் கல்வி இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி வராது. ஆகவே இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நாம் அதில் பின்தங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையை பழைய வடார்காடு மாவட்டத்தில் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு நாம் முன்னணியில் இருப்பவர்கள். உயர்கல்வியில் 28% தான் அகில இந்திய சராசரி என்று சொன்னாலும் தமிழ்நாடு 50%. நாம் ஆனால் நம்முடைய இந்த வட மாவட்டங்கள், பழைய வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி பின்தங்கிய மாவட்டங்கள். இந்தியாவுக்கு பீகார் எப்படியோ அது மாதிரி தான் இந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டு. நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதில் இருந்து மீண்டு வர வேண்டுமானால் கல்வியை கொடுத்துத்தான் வர வேண்டும். நிச்சயமாக நாம் வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் எங்களுடைய பேராசிரியர் கொடுப்பதை பார்த்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் சம்பளம் என்பது பெரிய விவகாரம் அல்ல. பெரிய வசதியான ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 365 நாளில் 364 நாளை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இதற்கு கொடுங்க. அந்த நாட்டையே மாற்றி விடுவோம். ஏழைகளை கூட மாற்றி விடலாம். கல்வி வந்தால் அந்த இல்லாமை கல்லாமைன்னு ரெண்டு உண்டு. ஒன்று வசதி இல்லாமை. கல்லாமை என்பது படிப்பறிவு இல்லாது. கல்லாமை இருக்கிற வரையும் தான் இல்லாமை இருக்கும். கல்லாமையை மாற்றி கல்வி வந்தால் இல்லாமை தானாக போய்விடும், வசதி வந்துவிடும். இங்கே நம்ம லட்சுமணன் அவர்கள் சொன்னார் இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி. நான் அதை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அது தமிழ்நாட்டில் உள்ள 3 மாநிலங்களில் இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கோம். தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேசம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல் இடம் பிடிக்கின்ற ஒரு பெண்ணையும் ஒரு மாணவனையும் மாணவியையும் தேர்ந்தெடுத்துக்கிறோம். பெரிய மாவட்டமாக இருந்தால் 2 மாணவன் மாணவியை தேர்ந்தெடுத்து எல்லாமே அவர்களுக்கு இலவசம். கல்வி, தங்குமிடம், உணவு எல்லாம் கொடுத்து 4 ஆண்டுகள் கழித்து வேலையும் வாங்கி கொடுத்து விடுகிறோம். நான் இந்த அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று நான் பார்த்தேன். அந்த பையனோ பெண்ணோ அங்கே வந்து சேரும் பொழுது அவங்க அப்பாவுக்கு வருமானம் 5000 to 10,000 ரூபா தான் மாத வருமானம். ஆனால் 4 ஆண்டுகள் கழித்து இந்த மாணவனோ மாணவியோ வேலைக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க அப்பாவை போல 10 இருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறார். 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி வந்திருக்கிற மாணவ மாணவிகள் இன்றைக்கு கல்வித்தொகை பெறப்போர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. முதல் கடமை உங்களுக்கு குடும்பத்தை பாதுகாப்பது, அப்பா அம்மாவை பாதுகாப்பது. அதற்கு அடுத்து உங்களால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் செய்வது, அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த முக்கியமான நேரத்திலேயும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு வந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். அறிவினால் உலகத்தை அளந்து, அன்பினால் ஏழை பிள்ளைகளுடைய கல்வியை நினைந்து, நீங்கள் கற்றலில் கேட்டல் நன்று என்று சொல்வார்கள். ஒரு உலகளாவிய தரவுகளை
இந்த ஸ்டாட்டிக்ஸ், இந்த நாடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே இருக்கிறோம், கல்வி எப்படி இருக்கிறது, வருமானம் எப்படி இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று இத்தனை ஒரு விரிவான உரையை எளிமையான வகையிலே நம்முடைய வேந்தரை தவிர்த்து வேறு எவராலும் வழங்க முடியாது. இன்றைக்கு இந்த உயர்கல்விக்காக இந்த இந்திய கண்டம் முழுவதும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற, வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்க ஒரே குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள். வேந்தர் பெருமாள் அவர்கள் 100 ஆண்டு காலம் இங்கே இருந்து தமிழகத்தினுடையதான ஒரு வடகோடி மாவட்டத்தை உலகமே திரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு மாவட்டமாக, கல்வியினுடைய தலைமையிடமாக மாற்றி அவர்களுக்கு இந்த நிறுவனத்தை உயர்த்ததில் எத்தனை அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த மாவட்டம் கல்வி அறிவு இல்லாதவர்கள் எவரும் இல்லை, இங்கே எல்லோரும் படித்தவர்கள், எல்லோரும் வேலை செய்கிறவர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு தடவை இறைவன் 100 ஆண்டு காலத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய வேந்த பெருமானருக்கு நன்றி பாராட்டுகிறோம். அடுத்ததாக நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்கள், நம்முடைய தலைமை விருந்தினை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ராணிப்பேட்டையில் கோஸ்டல் இந்தியா என்கின்ற ஒரு கம்பெனியுடையதான நிர்வாக இயக்குனர் இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நிறுவனங்களிலே பல்வேறு முதன்மை பொறுப்புகளிலே எல்லாம் பணியாற்றி பல்வேறு நாடுகளிலே பணியாற்றி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22 நாடுகளிலே 64 கம்பெனிகள், அவங்களுக்கு 22 நாடுகள் 64 கடைகள் இருக்கிறது. 25,000 நபர்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அது. ஆண்டொன்றுக்கு 35,000 கோடி ரூபாய்க்கு வணிக மதிப்புடைய குழுமம் அது. அப்படி 22 நாடுகளிலே 64 நிறுவனங்களை வைத்துக்கொண்டு 25,000 பணியாளர்களுக்கு பணி வழங்கி 35,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டு வர்த்தகமுடைய அந்த கோஸ்டல் குழுமத்தினுடையதான, அவங்களுக்கு இந்தியாவில் ராணிப்பேட்டையில் மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்குது. இவங்க காருக்கான உதிரி பாகங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. அதில் நமக்கு ஒரு பெருமை, அவருடைய மகள்கள் கூட விஐடியில் தான் படித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்படி இந்த அனைவருக்கும் அறக்கட்டளையினுடைய அறக்கட்டளையுடையதான இந்த எல்லா நோக்கங்களையும் நன்கு புரிந்து கொண்டு அவர்கள் கடந்த வாரத்திலே கூட ஒரு 6 லட்சம் ரூபாய் நமக்கு நன்கொடை வழங்கினார்கள். கடந்த 3 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 11 லட்சத்திற்கும் மேலாக அவர்கள் நமக்கு இந்த நிதியுதவி அறக்கட்டளைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவங்க இங்கே வராமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்ததுனால இது உயரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்பொழுது அப்படி பல்வேறு நாடுகளில் பல்வேறு பொறுப்புகளில் தலைமை வகித்து நம்முடைய அறக்கட்டளைக்கு மேலானவர்களை வழங்கி கொண்டிருக்கிறதானே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கோஸ்டல் இந்தியாவுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு மணிகண்ட மேனன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்பு பாராட்டியாளர்கள். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சேர்மன் அவர்கள், ரெஸ்பெக்டட் ட்ரஸ்டீஸ், other respected dignitaries, my dear students, parents and friends. இந்த மேடையில் இருந்து பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். I'm very privileged to speak from here. சேர்மன் அவர் சொன்ன மாதிரி 5-6 வருஷம் முன்னாடி என்னுடைய 2 டாட்டர்ஸ் இந்த மேடையில் இருந்தால் கிராஜுவேஷன் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த டைமில் உங்களை மாதிரி நானும் அங்கே பேரண்டாக உட்கார்ந்துருந்தேன். 5-6 வருஷம் கழிச்சு இங்கே வந்து பேச முடியுது, ரொம்ப பெருமையான விஷயம். இந்த மேடையில் இதை பேசுறதுக்கு என்ன இன்வைட் பண்ணுறோம், இந்த ஆர்கனைசர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். கல்வி என்பது கடவுள் வரம். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம
சமுதாயத்துக்கு இல்லை சொசைட்டிக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ இந்த சமுதாயம் இல்லைன்னா நம்ம சமூகம் அவ்வளோ நல்லா வரும். இதில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை நான் என்ன பண்ண முடியுதோ, நான் பண்ணிட்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச முடியும். அதனால ஒரு சில விஷயம் பேசும்போது 3 சப்ஜெக்ட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் எஸ்ஸில் ஆரம்பிக்கிற 3 விஷயம். முதல்ல வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசினா, உங்கள் ஏஜில் நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். அதிலிருந்து எவ்வளோ நீங்கள் தூரம் போகலாமோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஏன்னா சோஷியல் மீடியான்றது நம்மளுக்கு டைம் வேஸ்ட். நம்மளோட டைம் எப்படி வேஸ்ட் பண்ணுறோன்றது எக்ஸாம்பிள் தான் சோஷியல் மீடியா. எனக்கு ஃபேஸ்புக் இல்லை, எனக்கு லிங்க்டின் இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, டெலிகிராம் இல்லை, எக்ஸ் இல்லை, ஒய் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா அந்த டைம் நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்ற யோசிக்கிறோம். அந்த டைமில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பண்ணலாம். அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணலாம். அதனால மை சஜஷன் டு ரெக்கமெண்டேஷன் டு யூஸ் ஸ்டே அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா ஆஸ் ஃபார் ஆஸ் யூ கேன். அது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது எஸ் என்னன்னா ஸ்டே அப்டேட்டட்னா நீங்கள் என்ன எஜுகேஷன் பண்ணாலும் ஒவ்வொரு காலத்தில் தெரிய வேண்டிய விஷயங்களும் மாறிட்டே இருக்கும். அதை பற்றி நாம் எப்போவுமே படிச்சுட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஸ்டே அப்டேட்டட் சொல்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வேஸ்ட் பண்ண டைமில் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து யார்கிட்ட பேசினாலும் ஏஐ தான் சொல்லுவேன். ஆனால் ஏஐன்றது என்னது தெரிஞ்சு வைக்கலாம்ல, நல்லா தெரிஞ்சு வைக்கலாம். There are so many sites, there are so many applications or websites or apps through which you can learn AI. நான் வந்து 2 வாரம் முன்னாடி ஏஐ ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ அப்டேட்டாக இருக்கணும்னு யோசிக்கிறேன். அதனால ஸ்டே அப்டேட்ன்ற விஷயம் ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இல்லாமல் லாங்குவேஜஸ், என்னால் தமிழ் பேசலாம், கொஞ்சம் மலையாளம் பேசலாம், ஹிந்தி பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், ஸ்பானிஷ் பேசலாம். இது இல்லாமல் நான் இன்னொரு புதிய லாங்குவேஜ் இப்போது ஒரு ஆப்பில் கற்றுக்கிட்டு இருக்குது. ஏன்னா தோஸ் ஆர் ஆல் யூஸ்ஃபுல் திங்ஸ். நீங்களால் அந்த டைம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ண டைம் நீங்கள் ஸ்டே அப்டேட்டடாக இருக்கிறதுக்காக எஜுகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைஃப்பில் இது ரொம்ப உதவி பண்ணிடுவோம். நிறைய கண்ட்ரீஸில் போகலாம், நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வைக்கலாம். ஸோ ஸ்டே அப்டேட்டட் இஸ் த செகண்ட் ரெக்கமெண்டேஷன் விச் ஐ வுட் கிவ் யூ. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எஸ்ஸில் பேசும்போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவேன். சமூக உதவி இல்லைன்னா நம்ம சமுதாயத்துக்கு நாம் எப்படி இது உதவி பண்ணலாம். இப்போ கல்வி உதவின்னு சொல்லி you are getting some opportunities. இதே மாதிரி சமூகத்தில் நிறைய பேருக்கு இந்த உதவி வரணும். இது ஒரு செயினா போகணும். நம்ம என்னென்ன கற்றுக்கிறதோ, நம்ம ஒரு நாளில் வேலை பண்ணி சம்பாதிக்கிற டைமிலும் இந்த உதவி நாம் எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கலாம், இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். So please think about how we can repay this to the society. உங்களுக்கு கிடைக்கிற உதவியை இன்னொரு ஆளுக்கு எப்படி
கொஞ்சம் நாள் கழிச்சு உதவிப்படும். அந்த அறிவு, அந்த சம்பாதிக்கிறது எப்படி நாம் இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கலான்றது 3வது விஷயம். ஸோ இந்த 3 தான் உங்களை எனக்கு இங்கே ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸ்டே அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா, ஸ்டே அப்டேட்டட், சப்போர்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அகனபந்து இதழின் நன்றே முகனபந்து இன்சொலனாக பெரியன் என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்படி மனமவந்து நிதியையும் வழங்கி இளைஞர்களுடைய மாணவருடைய மனதிலே பதியும் வண்ணம் ஒரு நல்ல உரையையும் வழங்கிய அன்பிற்குரிய திரு மணிகண்டன் ஜி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு. இன்றைய உதவித்தொகை வழங்கு விழாவில் மேடையில் 75 மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே வழங்க இருக்கிறோம். மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நிகழ்ச்சி முடிவுற்ற பிறகு உங்களுடைய வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும். இதில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை நான் என்ன பண்ண முடியுதோ, நான் பண்ணிட்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச முடியும். அதனால ஒரு சில விஷயம் பேசும்போது 3 சப்ஜெக்ட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா பற்றி பேசினா உங்கள் ஏஜில் நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரை உங்களுக்கு, ஏன்னா சோஷியல் மீடியான்றது ஃபேஸ்புக்கில் யோசிக்கிறோம். அந்த டைமில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பண்ணலாம், அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணலாம். இன்றைய உதவித்தொகை வழங்கு விழாவில் மேடையில் 75 மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே வழங்க இருக்கிறோம். மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நிகழ்ச்சி முடிவுற்ற பிறகு உங்களுடைய வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும். அணைக்கட்டு ஒன்றியம் சூரிய பிரகாஷ். முதலாவதாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் திவ்யலட்சுமி.
அணைக்கட்டு ஒன்றியம் சூரிய பிரகாஷ். குடியாத்தம் ஒன்றியம் ஃபாத்திமா. குடியாத்தம் ஒன்றியம் தர்ஷினி. கனியம்பாடி ஒன்றியம் தர்ஷினி. கனியம்பாடி ஒன்றியம் தீதர் ஃபாத்திமா. காட்பாடி ஒன்றியம் இஸ்ரவேல். காட்பாடி ஒன்றியம் அனுஸ்ரீ. கேவிக்குப்பம் ஒன்றியம் புவனா. கேவிக்குப்பம் ஒன்றியம் சரண்யா. பேரணாம்பட்டு ஒன்றியம் தனுஜன். பேரணாம்பட்டு ஒன்றியம் சுகப்பிரியா. வேலூர் ஒன்றியம் தணிகவேல். வேலூர் ஒன்றியம் ஹர்ஷினி. அடுத்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் மோனிஷா. ஆலங்காயம் ஒன்றியம் கோபிநாத். ஜோலார்பேட்டை ஒன்றியம் கீர்த்தனா. ஜோலார்பேட்டை ஒன்றியம் அல்ஃபியா. கந்திலி ஒன்றியம் ஜீவானந்தம். கந்திலி ஒன்றியம் ஜோஷுவா. மாதனூர் ஒன்றியம் ஷபானா. மாதனூர் ஒன்றியம் அஸ்வினி. நாட்ராம்பள்ளி ஒன்றியம் அன்பரசி. நாட்ராம்பள்ளி ஒன்றியம் மாலதி. திருப்பத்தூர் ஒன்றியம் சுராஜ் சிங். திருப்பத்தூர் ஒன்றியம் ஹரிணி. அடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் ஸ்னேகா. அரக்கோணம் ஒன்றியம் இவாஞ்சலின். ஆற்காடு ஒன்றியம் விஜயலட்சுமி. ஆற்காடு ஒன்றியம் விஜயலட்சுமி. ஆற்காடு ஒன்றியம் மணிமாறன். காவேரிப்பாக்கம் ஒன்றியம் நரேஷ்குமார். காவேரிப்பாக்கம் ஒன்றியம் தமிழரசி. நெமிலி ஒன்றியம் ஐஸ்வர்யா. நெமிலி ஒன்றியம் கனிமொழி. சோளிங்கர் ஒன்றியம் ஷாலிமா. சோளிங்கர் ஒன்றியம் கவிதா. திமிரி ஒன்றியம் சக்தி. திமிரி ஒன்றியம் அருள்குமார். வாலாஜா ஒன்றியம் சங்கீதா. வாலாஜா ஒன்றியம் ஹரிகிருஷ்ணன்.
அடுத்து வரப்போது அனைத்துமே வந்து ஸ்பான்சர்ஷிப்பு. வேலூர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக வாங்கக்கூடியவர்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த வர்ஷினி, கனிஷ்கா, மீனாட்சி, ஜீவிதா, தினேஷ், திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த பூவிழி, ஸ்வேதா, ரஞ்சனி, தர்ஷினி, ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த தமிழ் செல்வி, தமிழ் வாணி, யோகப்பிரியா, பவித்ரா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த